ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, OMG 2 அப்படின்னு ஒரு படம். ஐ திங்க் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் தமிழ் டப்பில் ஜியோ சினிமாவில் வந்துச்சு. ஸோ ஹிந்தி படம் அக்ஷய்குமார் சார்லாம் எடுத்திருப்பாரு. ஸோ நான் மேக்ஸிமம் அக்ஷய்குமார் சார் தமிழ் டப்பில் வந்துச்சு அப்படின்னா பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஸோ ஒரு மஸ்ட் நீட் டாப்பிக்கை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து இதோட கொலாபரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது ஒரு ஆன்மீகத்தோட லஸ்ட்டை மிக்ஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நிறையா படிச்சிருப்போம், புராணங்கள் படிச்சிருப்போம், அதுலேயுமே சில கான்ட்ரடிக்டான டாபிக்ஸ்லாம் வரும். பட் அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அழகாக கோர்த்து ரொம்ப அழகான ஒரு படமாக ஒரு சச் அ குட் என்டர்டெய்னர் அண்ட் மஸ்ட் நீட் என்டர்டெய்னர். கடைசியாக வந்து அது தவறு இல்லை அப்படின்னு முடிக்கும் போது ஒரு ரொம்ப அழகாக எமோஷனலாக முடியும். ஸோ வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். சாரி. ஸோ OMG படத்தோட டாபிக் வந்து OMGனா ஓ மை காட் ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ கடவுள் வந்து வராரு, எதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ பேசிக்காக நம்ம தமிழ் படங்களாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கடவுள் வராரு அப்படின்னா பக்தனுக்கு ஒரு சோதனை இருக்கும், அதனால வராரு. பட் ஆனால் ஒரு காமம், அதாவது லஸ்ட் விஷயத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு பக்தனுக்கு அப்படின்னா அதை எப்படி இதாக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு செம்ம, அதாவது நியூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம், நியூ டு த சினிமா. ஸோ அடல்ட்ஸ் ஒன்லி படம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட பார்க்கலாம், குழந்தைங்களுக்கான படம் தான். விச் மீன்ஸ் ஒரு 15 above ஏஜில் இருக்க குழந்தைங்க வந்து பார்க்கலாம். ஐ திங்க் ஐ ரெக்கமெண்ட். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த இதை எடுக்கப்பட்டது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சித்தா பார்த்து இந்த மாதிரி எமோஷனல் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எமோஷனல் ஆனேன். அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்துச்சு. அந்த கண்டென்ட் ஓரியன்ட், விச் மீன்ஸ் அந்த பார்ட் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் OMG 2 அப்படின்னு சொல்கிறதுல ரியலி சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட பிளாட் அண்டு கதையை பற்றி பார்த்தோம், கதை அண்டு கதாபாத்திரங்கள் பற்றி பார்த்தோம். அப்படின்னா பங்கஜ் திரிபதி அவர் வந்து நான் நிறையா ஹிந்தி படம் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாரும். ஸோ இதுலேயுமே ஒரு அற்புதமான ரோல், அதாவது ஒரு பையனுக்காக ஒரு அப்பா எந்த வரை எல்லைகளாம் போக முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாருக்கும், அதாவது கதையை நான் சொல்கிறேன். ஸோ மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு மாட்டிக்கிற வீடியோ எடுத்துடுறாங்க. அதை வந்து ஸோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து அவரை டெர்மினேட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுற அடல்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க ஊரை விட்டு போயிடலான்னு தான் முடிவு எடுக்கிறாங்க. பட் போகும்போது அந்த இடத்துல கடவுள் மாதிரி அக்ஷய்குமார் சார் வந்து வருவார். ஸோ கடவுள் தான் ஃபைனலாக அது ரிவீலும் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் கஷ்டத்துக்கு உள்ளாகும் போது, பங்கஜ் சார் வந்து கஷ்டத்துக்கு உள்ள கிராந்தின்ற கேரக்டர் போயிருப்பார். கஷ்டத்துக்கு உள்ளாகும் போது ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ரெக்டிஃபை பண்ணுற விதம் வந்து அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தார் டைரக்டர். ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தி. தென் அந்த பையன் விவேக், ஸோ அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பண்ணும்போதும் சரி, ஏதோ ஒரு சம்திங் நெகட்டிவ் கேரக்டராக தான் போகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற பையன்களையும் சரி, தென் ஃபைனலி அதை வந்து செம்மையாக ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன் டைலாக்ஸ் வந்து தமிழில் நான் பார்த்தேன். ஸோ தமிழில் டைலாக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த டர்ன், ஐ திங்க் அவங்க ரைட்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில். ஸோ தட்ஸ் வை இதுவே ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் நினைக்கிறேன். தென் யமி கௌதம் மேம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு மாஸ் பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க ஆப்போனண்ட்டில் அப்படின்ற மாதிரி அழகாக தோணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் சால்வ் பண்ணிட்டு வராங்க. செகண்ட் கேஸ்க்கு வரும்போது அந்த கேஸ் வந்து இவ்வளோ பெரிய இதாகுது. ஸோ நான் வந்து அந்த கேஸுக்கான 2 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. பட் போக 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 ஒரு ஊரே வரும். கடைசி ஃபைனல் ஹியரிங் வந்து வெளியில், கோர்ட்டுக்கு வெளியில் வந்து வச்சு தான் நடத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய சென்சேஷனல் கேஸில் வந்து அதை மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து முறையான செக்ஸ் எஜுகேஷன் வந்து அவங்க ஸ்கூல் கொடுக்கல. ஸோ அதனால என் பையனை வந்து திரும்பி ஸ்கூலில் சேர்த்துக்கணும். அட் த சேம் டைம் வந்து மான நஷ்ட விளக்கு அவர் போட்டிருப்பார். ஸோ அதை ஐடியா கொடுத்தது வந்து அக்ஷய்குமார் சார். காடா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹியரிங்கும் நடக்கும். அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக மீன்ஸ் என்னென்னா, நம்மளை தாட் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இதை பண்ணலை, ஏன் இதை சொல்ல மாட்டுறாங்க ஸ்கூல் எஜுகேஷனில், ஏன்ப்பா, அதாவது நம்ம படிக்கும் போதும் சரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மல் செக்ஸ் எஜுகேஷன் டாப்பிக்கவே டக்குனு தவிர்த்துட்டு அது லெசனை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. நடத்துறது ஃபீமேல் டீச்சராக இருக்கும், நம்ம மெயிலாக இருப்போம். ஸோ அதை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை ஒரு மேல் சாராக இருந்தால் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் விடணும், அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு.
அதாவது குருகுல கல்வியில வந்து செக்ஸ் எஜுகேஷன் இருந்திருக்குன்றத வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் ஒரு லார்ட் அந்த செக்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து அதை எலிமினேட் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுமே நம்ம பண்ணலை அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இது செக்ஸ் எஜுகேஷனாக மாறுச்சு அப்படின்னா கிரைம்ஸ் குறையும் அப்படின்ற சொல்ல வர, கிரைம்ஸ் கூடும் சொல்ல வர. பட் ஆனால் அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றத மாதிரி தான் நிறைய இது சொல்ல வருவாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. அப் டு த கிளைமேக்ஸ் வரும்போதுமே இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அந்த பையன் வெளில வந்துட்டாலே கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க. அந்த அம்மா திருப்பி திருப்பி சொல்லணும், இப்போ உங்க பையனால தெரியாம வர முடியுமா அவன் ஒரு ட்ராமா மாதிரி போயிருப்பான். எல்லாருமே இது பண்ணா அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி போயிருப்பான். ஸோ அதனால அந்த அம்மா எமி கௌதம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வர முடியுமா வரல அப்படின்ற கேரக்டர் ரொம்ப போல்டா சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. தென் கிளைமேக்ஸ்ல அவங்க தீர்ப்பு சாதகமாக போனதுக்கு அப்புறமே அவங்க இது பண்றதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தென் அவங்க ஃபேமிலி, அந்த விவேக்கோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, அவங்க அப்பா அவர் கடைசியா சொல்லுவான், அந்த டைலாக் வந்து எனக்கு இன்னும் நிற்கிது. நான் வந்து ஷேம்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணல, ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணல, அதாவது ஷேமாக ஃபீல் பண்ணல, ஐ ரியலி லைக்கி இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது வந்து ரியலி ட்ரூ. இந்த மாதிரி அந்த மாதிரி யார் பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் வந்து அப்படிதான் தெரியும், அவர் வந்து அடிப்பாரு, இது பண்ணுவாரு, நீங்க அடிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஒவ்வொரு ஃபாதரும் பண்ணுறது தான் ஆரம்பத்தில் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் சரி, தென் அக்ஷய்குமார் சார் வந்து இதில் அவன் தப்பு என்ன இருக்கு அப்படின்றான். ஏன்னா இப்போ நீ வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் யூ டிட் மாஸ்டர்பீட் எல்லாருமே, ஐ திங்க் அந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே. ஏன்னா அது வந்து வெளில சொல்லாதான் மறைக்கிறாங்களே தவிர, சாரி யூ டிட். ஸோ எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாருமே பண்ணிட்டு தான். ஸோ அதை சொல்லதான் மறைக்கிறாங்க அப்படின்றதான் பெரிய மேட்டர். ஸோ அதை ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ ரியலி ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும் அக்ஷய்குமார் சார் அதை எடுத்து இது பண்ணதுக்கு. பசங்களுக்கு அது தெரியணும், அது ஒரு பிரச்சனை இல்லைன்றது புரியணும். ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனையா மாதிரியே கொண்டு போயிட்டு தென் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அதுக்காக வந்து கடவுள் கூட வந்து பண்ணுவார். அதாவது இவ்வளோ ஒரு வல்காரிட்டியான டாப்பிக்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு காடை இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணது ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் அடிக்கடி அந்த மகாகால் ஈஸ்வரர் அவரை காமிப்பாங்க, மகாகால் அப்படின்ற மாதிரி சூப்பராக சிவனை காமிப்பாங்க. ரொம்ப அந்த ரூபமே அழகாக இருக்கும். தென் வர பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அக்ஷய்குமார் சார் மெயில்டு பண்ணியிருப்பார். பார்க்கறதுக்கு அப்படியே ஷார்ட்ஸ் அந்த சிவபெருமானை பார்க்குற மாதிரியே இருக்கும், அப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. தென் கிளைமேக்ஸில் வந்து இப்போ எல்லாருக்கும் லைவ் ஸ்ட்ரீம் தான் தேவைன்னு ஒரு சொடகு போட்டு அந்த சிவன் மாதிரி வருவார். ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ ஜியோ சினிமாவில் தமிழ்லேயே ஸ்ட்ரீம் ஆகுது, இல்லை ஹிந்தியில் பார்க்குறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஐட்டிங் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படி தான் இருக்குது. அதுக்கான ஓடிடியில் போய் பாருங்கன்றதான் என்னோட ஒரு சஜஷன். தென் கமிங் பேக் டு த மூவி, தென் ஜட்ஜாக இருக்கிற வந்து அவர் வந்து ரொம்ப நான் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி காமிப்பார். தென் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார், அவரோட கேரக்டருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விச் மீன்ஸ் என்னன்னா, எல்லாருமே எமி கௌதமம் தான் அவங்க வந்து ஒரு சீனியர், அதாவது ரொம்ப அந்த கேஸ் எதுவுமே தோக்காத லாயர் மாதிரி தான் ஆரம்பத்திலே காமிப்பாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா தான் படம். பட் ஆனால் அதை கொண்டு போன விதங்களும் தென் அதுக்கான ஏரியும் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் பூரா கோர்ட் ரூம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமே கோர்ட் ரூம் தான் படம் முழுக்கவே. பட் அந்த கேஸ் ஜெயிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் போகும். ஸோ கடைசியில் ரொம்ப ஒரு அழகான மெசேஜ் சொல்லி ரொம்ப சூப்பராக முடிப்பாங்க. ஸோ அது தேவை தான், இந்த உலகமே ஒன்று கூடும் அந்த மாதிரினா. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் வந்து பேசப்பட வேண்டிய ஒன்றுன்றதை ரொம்ப டீப்பாக அழகாக ஆராய்ஞ்சு அந்த காலத்தில் இருந்த அந்த பிக்சர்ஸை காமிச்சு, தென் புக்ஸை காமிச்சு, தென் பெஸ்ட் செல்லர் காமசூத்ரா புக் அதெல்லாம் காமிச்சு ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாரு பங்கஜ் திரிபதி சார். தென் அந்த பையன் கடைசியில் வந்து யார் இந்த பையன் ஒரு பையன் சொல்லுவான், ஐ டோ மாஸ்டர்பேட்னு கை தூக்குவான். உன்னை பெற்ற அந்த கேவலமான அப்பன் யாருன்னு கேட்டவொடனே ஜட்ஜை கை காமிச்சுன்னு வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தென் பிஃபோர் தட் எமி கௌதம் சொல்லியாச்சு. தென் அவங்க ஃபேமிலியில் வந்து விவேக்கோட ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா அவங்க அக்கா இருப்பாங்க. தென் அவங்க அக்கா சொல்கிற ஒரு சீன் வரும். அந்த அக்கா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு அவன் வந்து அவனோட காமத்தை இது பண்ண முடியாமல் வந்து சேவை இன்பம் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு அதுக்கும் தலைவர் ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு போயிருப்பாரு அக்ஷய்குமார். என்னன்னா, ஒரு அழகான வேர்டை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவங்க அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கக்கூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அது நல்லா இல்லை, அதனால வந்து கேன் ரீப்ளேஸ் ரெஸ்ட் ரூம் ஆர் டாய்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் இட் ஷுட் பி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம். தென் அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து கேட்கும்போது என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நைட்ல போது தெரியாதமான குழந்தை இருக்காமான்னு கேட்பாங்க. இல்லைன்னு ஒன்று ஜட்ஜை
எங்க இந்த பொண்ணுக்கு எப்படி குழந்தை இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜட்ஜிட்டு சொல்லிட்டு போதெல்லாம் வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ தேவையான இடத்துல சில காமெடிகளும் வச்சு அது ரிலேட்டபிளாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா கேரக்டருமே ரொம்ப போல்டாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் பக்கத்து வீடு கேரக்டருக்குமே ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ தென் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் பற்றி ஒரு சின்ன இது போகும், ஒரு ஹியரிங்கில் போகும். தென் அது அழகாக அவர் விமர்சிச்சுப்பார். இவங்க வந்து அந்த சல்யூட் அடிக்கிற வணங்குவார். அந்த இது முடிஞ்சோடனே அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஸ்டேஜ் முடிஞ்சோடனே வணங்குவார். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தென் ஓவரால் வந்து ஒரு அழகான சூப்பர்வான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், மஸ்ட் ரீட் ஃபார் நவ் இட் செல்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் தான் OMG 2ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஹிந்தியில், தமிழ் இதில் வேணால் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பாருங்கள். பட் தமிழ்லனா ஜியோ சினிமாவில் பாருங்கள். வாட் எவர் தராங்க நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே ஐ திங்க் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோ இட் வாட்ச் இட் ஆன் OTT. ஒரு ரொம்ப தரமான படம் தான் இந்த OMG அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ தேங்க்யூ.